சிறையில் இருப்பவர்களுடைய அரசியல் கைதிகள் மிகுதி என்னும் 10 பேர் இருக்கிறார்கள். இந்த அரசு தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள். ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. பொங்கல் பொதியோட கைதிகளுடைய விடுதலை செய்தியோடு வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம். ஜேவிபி இயக்கமாக செயற்பட்ட இந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தீர்கள். இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும். அம்மா இருந்து 3 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கோண்டு 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் தொடங்குது. 30 வருஷம் எங்கட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை. ஏன்னு சொன்னா எங்கட அண்ணா இல்லாம அவங்க பொங்கலை கொண்டாடாமையா இறந்துட்டாங்க. கடைசியா வந்து ஜனாதிபதி எங்கட அண்ணாக்கு ஒரு முடிவு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா 1 வருஷமா எங்கட அண்ணா பற்றி அவற்ற வாயிலிருந்து ஒரு வார்த்தை விடுத்தி வேற. இந்த முறை பொங்கலுக்கு வர ஜனாதிபதி எங்கட அண்ணாக்கு ஒரு விடுதலையான செய்தி அவற்ற வாயிலிருந்து வரணும்னு நான் அவரை கும்பிட்டு கேட்கிறேன். சுதந்திர தினத்துக்கு கண்டாலும் எங்கட அண்ணாக்கு சுதந்திரம் கிடைக்கணும். நம்மளா பிறந்த காரணத்தாலேயோ என்னவோ தெரியல எங்கட அண்ணாவுக்கு விடுதலையே கிடைக்கும். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் கிடப்பில் இருப்பதற்கு மிகவும் வேதனை அடைகின்றோம். 30 ஆண்டுகளாக சிறையில் இருப்பவர்களுடைய அரசியல் கைதிகள் மிகுதி என்னும் 10 பேர் இருக்கிறார்கள். அதில் 8 பேர் தண்டிக்கப்பட்டவர்கள், நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு, அதில் 2 பேர் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக அவருடைய குடும்பங்கள், உறவுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசுகளும் மாறும் பொழுதும் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்தும் முன்வைத்து கொண்டு வருகின்றோம். அதேபோல் இந்த அரசு, நடப்பு அரசும் தன் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் கால பகுதியில் நமது தமிழ் மக்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள். ஆனால் இன்று 1 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது. அதே போல் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார். பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோடு வருவோம் என்றதை எதிர்பார்க்கிறோம். 30 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பங்களில் பொங்கல் எதுவும் இடம்பெறாமல் இருக்கின்றது. அவர்களுடைய கண்ணீர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு வருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக. எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியை, அந்த செய்தியோடு நாங்கள் வருவர் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். எனவே எந்த விதமான காரணங்களையும் கூறி இன்னும் காலத்தை இழுத்தடிக்காது. கடந்த காலங்களில் ஜேவிபி இயக்கமாக செயற்பட்ட உங்களுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு இந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தீர்கள், அடக்குமுறைக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினீர்கள் என்பதின் வரலாறு நன்கு எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருந்தீங்கள், ஒரு நீதி பொறிமுறை கூடாக எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவத்தை தான் மீண்டும் கேட்கிறோம். இந்த நாட்டில் நடந்த தமிழ் மக்களும் விடுதலைக்கு ஆக போராடின இனம். அந்த வகையில் அதன் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது.
இந்த பொங்கல் செய்தியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அரசியல் கைதிகள் பொங்குறதுக்கு ஒரு சூழலை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வழமை. ஆனால் கடந்த சுதந்திர தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. இது மிகுந்த ஏமாற்றத்தையும் ஒரு வலியையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த தினத்துக்கு முதல் அவர்கள் விடுதலை செய்யணும். அந்த செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நன்றி. வணக்கம். 30 வருஷமாக ஆசிரியர் இருக்கிற விக்னேஸ்வரநாதன் பார்த்திபண்ட தங்கச்சி வாகினி கதைக்கிறேன். 30 வருஷமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற எனது சகோதரன் விடுதலையாவார் என்ற எண்ணி எனது தாய் தந்தை எல்லாரும் இறந்த சூழ்நிலையிலையும் நான் இப்போ அம்மா இறந்து 3 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கோண்டு வார ஜனாதிபதிகிட்ட எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எழுதல் எல்லாம் கொடுத்தேன். நான் இப்போ இவர்கிட்ட மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோ. 30 வருஷம் இவர் இந்த 31ஆம் தேதி வந்தால் 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் தொடங்குது. அப்போ கொடுத்து உங்களுக்கு போதே இல்லையா? நாங்கள் 30 வருஷமாக எங்களோட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட அண்ணா இல்லாமல் அவங்க பொங்கலை கொண்டாடாமையா இறந்துட்டாங்க. எங்களோட அம்மா இப்படியே நடியிலும் இப்படி தான் பார்த்துக்கணும். அவள் வரமாட்டா அவருடமே. ஏனெண்டா அவள் தன் மகன் பெறணும் என்று சொல்லி இருந்து கொண்டே அவள் ஒன்றுமே செய்யல. நானும் இவர் கடைசியாக வந்த ஜனாதிபதி எங்களோட அண்ணாவுக்கு ஒரு முடிவு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் ஒரு வருஷமாக எங்களோட அண்ணா பற்றி அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கொடுத்து வரையில. அது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. ஆனால் முதல் நாள் நல்ல நம்பிக்கையோடு போனால் இவர் தான் ஒரு முடிவு எடுப்பார், இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பார் என்று நாங்கள் நினைச்சோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. இந்த முறை பொங்கலுக்கு வர ஜனாதிபதி எங்கள் அண்ணாக்கு ஒரு விடுதலையான செய்தி அவற்றை வாயிலிருந்து வரணும் என்று நான் அவரை கும்பிட்டு கேட்கிறேன். ஏன்னா அவர் கதைச்சாத்தான் இதில் ஒரு முடிவு கிடைக்கும். மற்றவங்க கதைக்கிறதோட எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. அப்போ ஜனாதிபதி கதைச்சாத்தான் எங்களோட அண்ணாக்கு விடிவு கிடைக்கும் என்று தான் நான் இப்போ கேட்டுக்கொண்டு வந்திருக்கேன். அவர் வந்து கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் எங்களோட சோரத்தையும் எங்களோட பொங்கல் கொண்டாட விடணுமென்றதான் எங்களோட கோரிக்கை. நீங்கள் சொன்னதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து நாங்கள் அதை செய்தீங்கன்றாலும் எங்களுக்கு காணும். வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திர தினத்துக்கு கண்டாலும் எங்களோட அண்ணாக்கு சுதந்திரம் கிடைக்கணும். 30 வருஷம் இருந்தால் காணாத எங்களோட அண்ணா இத்தனை வருஷம் இருந்து இந்த ஜெயில் வாழ்க்கை இவ்வளோ நேரம் வேற ஒரு ஆக்கள் இருந்திருந்தா அவங்களோட அவங்கள விட்டுருப்பாங்க. தமிழனா பிறந்த காரணத்தாலேயோ என்னவோ தெரியல எங்களோட அண்ணாவுக்கு விடுதலையே கிடைக்கல. இந்த ஜனாதிபதியை நான் கும்பிட்டு கேட்குறேன், எங்களோட அண்ணாக்கும் சுதந்திரத்தை கொடுங்கோ, அவரே எங்களோட வாழ விடுங்கோன்றதான் நாங்கள் எங்களோட கோரிக்கை. ஜனாதிபதி இதை கருத்தில் எடுத்து எங்களோட பொது மன்னிப்பு வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.